பாதி மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரனா பைத்தியக்காட்சியாகவே இருக்கிறீங்க. எப்போ தான் திருந்த போகிறீங்க? என்னைக்கு ஜாதியெல்லாம் விட்டு வெளியே வரீங்களா? அன்றைக்கி தான் நம்ம லைஃப் திருந்தோம். என்னத்த நீங்கள் பண்ண போகிறீங்க? பொண்ணுக்கு சரி உன் ஜாதியில் பொண்ணு கட்டி வச்சுட்டு அது வாட்டுன்னு வீட்டுக்காக நான் வேணா பண்ணுவான், அவன் கோளாறு கொடுத்துருவான், என்ன மாரி கோளாறு கொடுப்பான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன மாரி கோளாறு கொடுப்பான், குஸ்ட்டு கோளாறு கொடுப்பான். எத்தனை சவரம் போட்ட, 10 சவரம் போட்ட, 5 சவரம் போட்டுன்னு கேட்பான். என்னத்துக்குன்றேன், பிடிச்ச பசங்க கூடாது வாங்கட்டுமே. என்னத்துக்கு நீ சண்டை போட்டு எதுக்கு இன்னொருத்தவனை யாரும் தரக்கு வருவான்? நான் தயவு செய்து நினைப்பாதீங்க, யாரையும் நினைக்காதீங்க. இது நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் சரி, நான் சோரி போடுறதும் சரி, மனசால பாருங்களேன். என்னக்கு இது உங்களுக்கு மட்டும் நல்லா அணை மாதிரி தானே? இல்லை ஏங்க அதிகமாக பேச வைக்காதீங்க. மனுஷனாக பாருங்கள். அவங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நீ கஷ்டப்படுறதுன்னு ஆகணும். இப்போ நீ கஷ்டப்படுறாலோ உனக்கோசம் யாருன்னா கஷ்டப்படுறாங்களோ எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. அப்படியாப்பட்ட வாழ்க்கை நான் வந்துட போகிறீங்க. இங்கே பாருங்கள், நீ நான் சரிங்க பிடிச்சாதான் எனக்கு வாழ்க்கை. நான் என்ன ஜாதின்னு தெரியுமா உங்களுக்கு? ஜாதி சும்மா இதில் வேறு ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க போட்டு, யாரும் உங்களை இந்த கட்சிக்கு போகணுன்னு சொல்லி வற்புறுத்தலை. உங்களுக்குன்னா அந்த எவனா நல்லவன் தோணத்தை போட்டு போய்கினே இருக்கலாம். இதில் வேறு ஒரு கம்யூனிட்டி ஜாதி, இது இந்த அரசியலில் வேறு சோத்துக்கே வகு கிடையாது அவனுக்கு. எனக்கெல்லாம் சத்தியமாக நீ நைட்டு பட்டினி. என்ன தான் மனசளவுக்கு நீங்கள் தரல. இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கண்டா இருக்குது. வண்டியில் படுத்துக்குன்னு பேசுனுங்கிறேன். நான் சாப்பிடாத வெறும் வயிற்றோடு பத்துனுங்கிறேன். காசு இருக்குது கையில், பாக்கெட்டு ஃபுல்லாக காசு இருக்குது, ஆனால் துண்ண முடியல, ஹோட்டலில் இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க? அட போங்க, நீ என்னைக்கு தான் திருந்தீங்களோ மக்கள் எதுவும் சரி கிடையாது. சரி ஓகே.